இராணுவ வீரன் அவள் பாகம் 3. லக்ஷ்மணன் ராமோட இந்த நிலையை நினச்சி அவருக்கு அவன் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. அவருக்கு அதுக்கு மேலே என்ன நினச்சார் அப்படின்னா, தன்னுடைய மகன் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்திருக்கான், எவ்வளவு நாள் இதை மறைச்சி உள்ளுக்குள்ளேயே வெதும்பி எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் மேலே அவருக்கு ஒரு பரிதாபம் தான் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, ராம், நீ என்னவாவும் இருந்துட்டு போடா, இதை பற்றி உன்கிட்ட நான் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கேட்க போகிறதில்ல. எனக்கு தெரியும் என் மகன் எவ்வளோ ஒழுக்கமானவன், எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் எந்த விதத்துலேயும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன்ப்பா. இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு மற்றவங்க மாதிரி நான் பிஹேவ் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பையன், நீ என் ராம், நீ என்னுடைய குழந்தை. அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, மற்றபடி என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்பா உண்மையாக தான் சொல்கிறீங்களா, என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னை ஏற்றுக்கணுமா? நீ என் பையன்பா, உன்னை ஏற்றுக்கணுமா? என்ன சொல்கிற, எனக்கு புரியல. நான் எப்படி உன்னை ஏற்றுக்காமல் இருப்பேன்? எவ்வளோ 10 மாதம் சுமந்து உன் அம்மா உன்னை பெற்றெடுத்தா அப்படிங்கும்போது, அந்த 10 இவ்வளோ வருஷம் உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உன்னை நான் எப்படி உன்னை நான் ஏற்றுக்காமல் இருப்பேன்? நீ இப்படிலாம் கேட்காத. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோ, உன் ஏமை மட்டும் நீ விட்டுறாதப்பா. நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாலினத்தவர்களை ஆர்மியில் அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த ரூல்ஸ் இன்னும் கொண்டு வரல. ஆனால் அதுக்காக நீ உன்னுடைய இந்த நிலைமையை நீ ஹைட் பண்ணி தான் ஆகணும். நீ அதை மறைச்சி உன்னுடைய அந்த கோலை அச்சீவ் பண்ணு. உனக்கான ஒரு பெரும் ஸ்டேஜ் கிடைக்கும் பார்த்தியா, அப்போ நீ அதை வெளிப்படுத்து. இப்போ இதெல்லாம் நீ கட்டுப்படுத்திட்டு உன்னுடைய ஏமை நோக்கி நீ ரன் பண்ணுப்பா. அப்பா அவன் கூட எப்போதும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பான்னு நமக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கும்போது அவன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில், ஒரு ஸ்ட்ரகிளில், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இவ்வளோ நாள் இருந்திருக்கான். அப்போ அவனுடைய அப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பின்னாடி என் அப்பா இருக்கார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அப்பாவுக்காக நான் இந்த இராணுவ வீரன் நான் ஆவேன், என் அப்பாக்காக நான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 12th எக்ஸாம் வீட்டிலேருந்து தான் படிக்கான். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவன் ஸ்கூலுக்கு போய் படிக்கலை. அதுக்கப்புறமா 12th எக்ஸாம் எழுதுகிறான், எல்லாத்துலேயுமே ஆல் பாஸ் ஆகுறான். நம்ம ராமை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அவன் கொஞ்சம் மக்கு தான், ஆல் பாஸ் ஆயிடுவான். ஆனால் இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறமா ஏதாச்சும் இந்த புஷ்அப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவான். அப்போது அவன் 12th பாஸ் ஆனதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ராம் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் லக்ஷ்மணனுக்கு எல்லாமே தெரியும். அவர் ராம்காக ரொம்ப உதவியாக இருக்கார். அப்போ அம்மா சொல்கிறா, தம்பி, நான் நினச்சிட்டேன் நீ ஏதோ 1-2 ஃபெயில் ஆயிடுவேன்னு, பரவாயில்லையே பாஸ் ஆகிட்டியே அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமா ராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 12th எக்ஸாம் முடிச்சிட்டானா, இனி அவனுடைய அந்த ஆர்மி மேன் பொசிஷனுக்காக ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறான், அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறான், காலையிலே எழுந்துக்கிறான், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கான். அப்போ அவனுடைய அந்த டிசிப்ளின்லேயே தெரியுது அவன் எவ்வளோ அளவுக்கு, அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீயா இரு அப்படின்னு நான் ஒருத்தங்க சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேகம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒருத்தங்களோட சப்போர்ட் கிடச்சதுன்னா அவனுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், ஆன்லைனில் ஆர்மி மேன் எக்ஸாமுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான். அதாவது இவன் ஆர்மியில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான். அவங்க அம்மா பக்கத்துலேருந்து, பாடுறா நீ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள்லேயே அவனுக்கு அந்த ஜாயினிங் லெட்டரும் வந்துடுது. ஜாயினிங் லெட்டர்னால் ட்ரைனிங் ஜாயினிங் லெட்டர். அப்போ லெட்டரும் வந்துடுது. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. அம்மா அப்பா எல்லாருமே பார்க்குறாங்க. ராமை பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ளே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், அதாவது தன்னை ஒரு பெண்ணாக உணரக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்தியா ரூல்ஸ் படி ஒரு திருநங்கை ஒரு ஆர்மிக்குள்ளே என்டர் ஆக முடியாது. அவங்க ஒரு கேர்ள் ஒரு உமன் ஒரு ஆர்மியில் என்டர் ஆகலாம். அதுக்கப்புறமா ஒரு மேன் ஆர்மியில் என்டர் ஆகலாம்.
ஆனால் இன்னும் திருநங்கைகள் வந்து ஆர்மிக்குள்ளே என்டர் ஆக முடியாது. அந்த மாதிரியான எந்த ஒரு ரூல்ஸுமே வந்து கொண்டு வரல. அதனால் ராம்க்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசை, ஆர்மி மேன் ஆகணும்னு தான் ஆசை. அப்போது அவன் இந்த மாதிரி அவனுடைய கெட்டப், அவன் திருநங்கை அப்படி சொல்லிட்டு அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டான்னா என்ன ஆகும், அவனால் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதனால் அவன் வந்து அவனுடைய அந்த ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனுக்காகவும் அவனுடைய அப்பாக்காகவும் ஆர்மியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறமா அவன் வந்து நல்லபடியாக அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா அவனுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் பார்த்திங்களா, அங்கே போய் அவனை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவான். ஸோ அவனுக்கு வந்து ஆர்மியில் வந்து இப்போ நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலி வந்து அவன் வந்து நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணுறாங்க. எல்லாமே நடக்குது. ஃபைனலி அவனுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம். அப்போ அதுக்குமே வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான், நிறைய விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறான். அந்த ரிட்டன் எக்ஸாமை போய் எழுதக்கூட செய்கிறான். அப்போ ரிட்டன் எக்ஸாம் வந்து நல்லாவே எழுதுகிறான். அவன் அதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப அதிகமாக படித்ததுனால அவன் படித்த கொஷினாக அதில் வந்திருக்கு. காட் கிரேஸ், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து நல்ல எக்ஸாம் எழுதுகிறான். 100% வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஆர்மியில் வந்து கண்டிப்பாக நான் வந்து செலக்ட் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடையும் ரொம்ப ஒரு கேரண்டியோடையும் அவன் வந்து அந்த எக்ஸாமை எழுதி முடிக்கிறான். அதே மாதிரி அவன் நினச்ச மாதிரியே அவன் ஆர்மியில் ஃபைனலி செலக்டும் ஆயிட்டான். இதுக்கப்புறம் வீட்டில் இருந்து அவன் வந்து விடை பெறுறான். அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்பா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ஃபைனலி உன்னோட ஏமை நீ அச்சீவ் பண்ணிட்ட, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ராமு அம்மா அப்பா கிட்ட வந்து பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறான். அவன் ட்ராவல் பண்ணும்போது அவன் வந்து அவனுடைய ஏமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகாமல் அதுக்குள்ளே வந்து அவன் போயிட்டே இருக்கான். இப்போ ஒருத்தங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு சின்ன இடத்துல இருந்துட்டு, அதாவது ஒரு ஏழையாக இருந்துட்டு ஒரு வார்த்தை வந்து சொன்னாங்க அப்படின்னா அது வந்து எல்லாராலையும் கேட்கப்படாது. அது மட்டும் இல்லாமல் அக்செப்டும் பண்ணிக்கப்படாது அந்த விஷயத்த. ஆனால் அவன் ஒரு உயரத்தில் போய் நின்றுட்டு அவன் பேசினான்னா அது எல்லாருக்குமே கேட்கும். அதுக்கப்புறமா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. அதைத்தான் வந்து நம்ம ராம் பண்ணுறான். அவன் வந்து கீழே இருந்துக்கிட்டு குரல் கொடுக்க விரும்பலை. அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் சாதிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அவனுடைய இனத்துக்காக அவன் வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவன் வந்து என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே அவனுடைய அந்த ஜெண்டர் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் வந்து அவனுடைய இலக்கை நோக்கி போயிட்டுருக்கான். அதுக்கப்புறமா வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆர்மி ட்ரைனிங் சென்டருக்கும் போயிட்டான். அங்கே போய் வந்து அவனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. அப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, உள்ளேயும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆர்மி ரூமில் அவனுக்கான அந்த ட்ரைனிங் அந்த ரூமில் வந்து இன்னுமே அவன் ட்ரைனிங்கில் தான் இருக்கான். 1 year ட்ரைனிங். ஆஃப்டர் தட் ஒன்லி அவனுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, அவனுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பார்டரில், இல்லைனா வந்து லோ ரிஸ்க்கான பிளேஸில், இல்லைனா ஹை ரிஸ்க்கான பிளேஸில். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. இன்னுமே அவனுக்கு ட்ரைனிங். இதுக்கப்புறமும் கூட அவனுக்கு 1 year ட்ரைனிங் இருக்குது. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் அவனோட டீம்மேட் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ராமுக்குள்ளே ஏதோ ஒரு தனிமை, அவனுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு தனிமை மற்றவங்களோட வந்து மிங்கிள் பண்ண விடாமல் அவனை வந்து தடுக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளுடைய இராணுவ வீரன் அவள் இந்த ஸ்டோரிஸ் மட்டும் கிடையாது, இன்னுமே ஒரு 3 ஸ்டோரிஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்னால் வந்து இன்னுமே அதிகமான, இன்னுமே நல்ல குவாலிட்டியான, இன்னும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டை வந்து என்னால் கொடுக்க முடியும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.